ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல் செக்ஸ்டா மேன்வாவோட 52வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். மற்ற 51 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்ச்சரி காம்படிஷன்ல வந்துட்டு வின் பண்ணியிருப்பான், ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஓன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ரைட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல யவாங்கல் இருந்துட்டு அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து டெலிஷியஸா இருக்கு தானே, வேற என்னத்தை உனக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கார்லிக் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு யவாங்கல் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நீ தனியா வந்துட்டு இருந்துப்ப தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு போச்சே அவன்ட்டு சாப்பிட்றத நிறுத்திட்டாலே கண்டிப்பா அழுக போறா அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு உனக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு வாங்கி தரேன், இன்னைக்கு உனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ அதை சொல்லு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சோகமாவே இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு போச்சே சூப்பர் டிப்ரெஸ்டா ஆயிட்டா அப்படிங்கிறப்ப எக்ஸ்கியூஸ் மீ இந்த நீங்க வந்துட்டு கேட்ட அந்த டோமஹாக் ஸ்டீக் அப்படிங்கிறப்ப ஓ இது என்னது ஆர்ஜன், இதை வந்துட்டு சீக்கிரமா எனக்கு கட் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மைண்ட் மாறிடுறா. ஹீரோ வந்துட்டு சாரி நான் வந்துட்டு சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் போறப்ப வழியில வந்துட்டு ஒரு பூனையை வந்துட்டு பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு வாட்ஸ் திஸ், இந்த மாதிரி இடத்துல எப்படி ஒரு கேட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எவாங்க வந்துட்டு ஹார்ஜன் எனக்கு வந்துட்டு இந்த ஒயிட்டியோட பிளே பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒயிட்டியா அதுதான் அதோட பேரா, இது வந்துட்டு ஒரு உண்மையிலுமே கியூட்டா தான் இருக்கு. நான் இப்ப தங்கிட்டு இருக்கிற டாம் இருந்துட்டு ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால இன்னொரு கேட் வந்துட்டு என்னால எடுத்துட்டு போக முடியும், எனக்குமே ஒரு பெட் வளர்க்கணும்னு ஆசை அப்படின்னு நினைச்சிட்டு பட் எவாங்கல் உன்னோட ஸ்பிரிட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன ஆகும் இந்த கேட் வந்துட்டு வளர்த்தா, மேபி இவங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃபைட் வரலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப எவாங்கல் வந்து கண்டிப்பா வராம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப அவ்வளோ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ஒயிட்டியை கூட்டிட்டு போயிட்டு ஒயிட்டி எதுக்காக இதை வந்துட்டு நீ கடிச்சு வச்சிருக்க, எப்படி உனக்கு வந்துட்டு என்ன திட்டு வாங்கணும்னே ஆசையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எவாங்கல் நான் வந்துட்டு சீக்கிரமா வந்துருவேன், ஒயிட்டி கூட நல்லா பழகிக்கோ அப்படிங்கிறப்ப அவ கண்டுக்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு நான் இந்த இடத்துல இல்லாத மாதிரி இப்ப ட்ரீட் பண்ணிட்டு இருக்காளே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வெல் இப்படியே இருக்குது எனக்கும் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். எங்க அப்படின்னா அந்த கெம்லியன் ட்ரூப்போட மிஷனுக்கு. எனக்கு வந்துட்டு இது ஃபேக் பாஸ்போர்ட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு, பட் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம அந்த போலி பாஸ்போர்ட்டை வச்சு வந்துட்டேன். கெம்லியன் ட்ரூப் வந்துட்டு இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்களா, இந்த பிளேஸ் வந்துட்டு ஃபேசினேட்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். வந்திருக்கிறது வந்துட்டு இட்டாலி டூரின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. என்னோட நாவல்ல இட்டாலி வந்துட்டு ஒரு ரேதர் யூனிக்கான கண்ட்ரி, அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்துட்டு இந்த இடத்துல அந்த மாஃபியா இருக்கிறதா. இந்த வேர்ல்டோட ஸ்டோரியில ஒரு விதியை பின்பற்றாத ஒரு ரெக்லஸான ஆர்கனைசேஷன் தான மாஃபியா, அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. அந்த சர்ஃபேஸ் இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் கூட பிரச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஷேடோஸ்லயும் சரி சன்லைட்லயும் சரி பிசினஸ் வந்துட்டு பண்றதுக்காக கில்டை வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சவங்களால லாவை வந்துட்டு பின்பற்றி இண்டிபெண்டா வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அதுலயும் அப்பப்ப தப்பு பண்றவங்க இருக்காங்க. த கொரியன் மாஃபியா என்னோட டார்கெட் வந்துட்டு அங்கதான் இருக்கான். அந்த குரூப் தான் இருக்குலே ஸ்ட்ராங்கஸ்ட் மாஃபியா குரூப். அதுல இருக்கிற ஒரு மெம்பரை வந்துட்டு நான் கொல்லணுமா, ஆக்சுவலி இந்த அசைன்மெண்ட் இருந்துட்டு கொரியன் மாஃபியாக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்களே கொடுத்ததா கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இவனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அசிஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வந்திருக்கிறது ஸ்ட்ரெயிட்டா அந்த கேப்டன் தான். அவர் வந்துட்டு பரவாயில்லையே உன்னோட கேஸ் இருந்துட்டு ஒரு பைக்கா மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல உனக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக நான் வரல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு ரைடு பண்றதா ஸ்டார்ட் பண்ணு, எனக்கு வந்துட்டு இந்த இடத்து முழுக்க ஒரு டிரைவ் போயிட்டு வந்தே ஆகணும், ஏன்னா இன்னுமே நிறைய டைம் இருக்கு, ஸோ இந்த டூரினை வந்துட்டு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிம்சுவா கூட ட்ரைனிங் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறப்ப தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், கிளாஸ் எண்ட் ஆனதுல இருந்து நம்ம வந்துட்டு சண்டை போட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு ஏனா நீ வந்துட்டு எதுக்காக சண்டை போடாம இருக்க அப்படிங்கிறப்ப அவன் நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். லாஸ்ட் நைட் நான் பார்த்தேன் ஒரு சைல்டு, அவன் வந்துட்டு யாரு, கண்டிப்பா இந்த ஏஜ்ல அவனுக்கு குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல, மேபி அவளோட ரிலேஷனா இருக்குமா, நோ அவன் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் ஆச்சு, இன்வெஸ்டிகேஷன்ல கூட அவனுக்கு ரிலேட்டிவ் வந்துட்டு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நான் இருந்துட்டு ஹே என்னத்தை பத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்க, மறுபடியும் ஜாங்காக்கு வந்துட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குற. ஆக்சுவலாவே இது ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு ஜாங்கா கிட்ட கேட்டப்ப அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதனால செம்ம கடுப்பாயிருது. நாயன் ஹாஜன் வந்துட்டு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறப்ப வாட் என்ன சடனா வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு சீரியஸா சொல்ற அப்படிங்கிறப்ப ஆமா அந்த ரூம் இருந்துட்டு ஆல்ரெடி அகாடமி முழுக்க வந்துட்டு பரவிருச்சு, வெல் நானும் அவனா இருந்தா நானுமே நாயினை விட்டுட்டு ராச்சல் பின்னாடி தான் சுத்துவேன் அப்படிங்கிறப்ப இப்படியே பேசிட்டு தான் இருக்க போறியா அப்படின்னு நாயன் கேட்கிறப்ப நீ வந்துட்டு எதுக்காக கேர் பண்ணிக்கிற,
உனக்குமே அவனை பிடிக்காது அப்படின்னு தானே நீ சொன்ன அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு திடீர்னு எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாருமே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேக்குறப்ப நான் நின்றாங்க கோச்சரி கிளம்பிடா. அதுக்கப்புறம் இட்டாலியில நம்ம ஹீரோ அந்த கெமிலியன் ட்ரூப் கேப்டனை கூப்பிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ உண்மையுமே டிரைவ் போகதான் இவ வந்துட்டு இங்க வந்தாளா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு 9 மணிக்கு ஒரு சொசைட்டி கேதரிங் வந்துட்டு இருக்கு. இந்த லொகேஷன் வந்துட்டு டூரியன்ல இருக்கிற லியோரன் மேன்ஷன். டார்கெட் வந்துட்டு அந்த சொசைட்டி கேதரிங் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ற இன்சார்ஜ் தான். அது மட்டும் இல்லாம அந்த மேன்ஷனுக்கு பக்கத்துல ஒரு அபேண்டன் கேத்தட்ரல் இருக்கு. அதோட கோபுரம் வந்துட்டு கொஞ்சம் ஹையா இருக்கறனால நீ வந்துட்டு அங்க இருந்து ஸ்னைப் பண்றதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சரிண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல இந்த கேத்தட்ரல் வந்துட்டு எந்த வருஷத்துல இருந்து நெக்லெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பார்க்கோர் டேலண்ட்டை யூஸ் பண்ணி குரங்கு மாதிரி அது மேல ஏறிறான். அந்த மேன்ஷனா உண்மையாலுமே கேப்டன் சொன்ன மாதிரியே தூரத்துல இருந்து ஸ்னைப் பண்றதுக்கு ஒரு வாண்டேஜான பாயிண்ட் தான் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் ட்ரெயினி இந்த மிஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ற எப்படின்னு நான் பார்க்கட்டுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அது வந்துட்டு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போயிருங்க அதுவும் இப்பவே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சரி போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற இடத்த ஸ்கேன் பண்ணிட்டு இந்த லொகேஷனுக்கும் அந்த மேன்ஷனுக்கும் இடையில 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட் ஹீரோஸ் இருந்துட்டு வெறும் 30 செகண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் என்னோட லொகேஷன் அப்படின்ட்டு ட்ராக் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து பாக்குறப்போ நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே அடர்த்தி கம்மியான ஒரு மானா பேரியருமே அதை சுத்தி இருக்கு. இந்த ஈவெண்ட் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகாதனால அந்த பேரியர் இருந்துட்டு வீக்கா இருக்கு. அது எனக்கு சந்தோஷம் தான். நானுமே வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டிக்மா மானாவை யூஸ் பண்ணி அவனோட டெசர்ட் ஈகிளை வந்துட்டு ஸ்னைப்பரா மட்டும் மாத்திரான். அது மட்டும் இல்லாம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதோட பவரையுமே வந்துட்டு என்சான் பண்றான். பட் ஒரு 22% அப்படிதான் வருது. ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு என்னோட லக் வந்துட்டு அவ்வளவு அதிகம் இல்ல போல, பட் இட்ஸ் ஃபைன். நான் வந்துட்டு என்னோட ஸ்டிக்மா மானாவை யூஸ் பண்ணி என்னோட புல்லட்டோட பவரை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆன்டி மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அது கொடுக்குறேன். எவிடன்ஸை வந்துட்டு விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட் அந்த டார்கெட்டோட தலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் நான் வந்துட்டு செட்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன் அதர் வேர்ட்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆனா கூட நான் கவலைப்பட தேவையில்ல, நான் வந்துட்டு அந்த டார்கெட்டை ஒரே ஷாட்ல கொன்றுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த டார்கெட் வந்துட்டு ஹியூமனா இருந்தா என்ன பண்றது? டார்கெட் வந்துட்டு டெமானிக் ஹியூமன் அப்படிங்கிறது ப்ராபப்ளி ஒரு வதந்தி தானே. உண்மையுமே டெமானிக் ஹியூமனா இல்ல அப்படின்னா அப்ப வந்துட்டு நான் ஒரு கொலைகாரனா மாறிடுவேனா? எனக்கு தெரியும் நான் எழுதின கதைக்குள்ளதான் இருக்கேன். இவங்க எல்லாமே நான் வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் தான். பட் அவங்க எல்லாருமே இப்ப ரியலி அலைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த உலகத்துல அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 10 வருஷமாச்சும் ஸ்பெண்ட் பண்ண தான் போறேன். ஏன் அதை விட லாங்கா கூட நான் இங்க இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நான் கொஞ்சம் இன்டிஃபரண்டா யோசிச்சு பார்த்து ஆகணும். ஈவன் தோ இவங்க வந்துட்டு ஒரு லிவிங் பீப்பிள் மாதிரி ஃபீல் ஆனாலும் கூட இந்த பிளேஸ் வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நாவல் கதை தான். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரோட டார்கெட்டை வந்துட்டு ஹீரோ ஷூட் பண்ணிடுறான். அங்க இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப அவன் வந்துட்டு அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் பாட்டு டெமானிக் ஹியூமன்ஸ் பிளட்டை வந்துட்டு நீங்க ப்ளீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து இருக்கிற இடத்துக்கு கரெக்டா ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு ஷாப்பங் நான் வந்துட்டு இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப உன்னை நான் தான் ட்ராக் பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஆமா நீ வந்துட்டு இன்னைக்கு மிஷன்ல கிரேட்டா பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிக்கிறப்ப அவன் கை நடுங்கிறத வந்துட்டு அவன் நோட்டீஸ் பண்ணிடுறா. லுக்ஸ் லைக் இந்த மிஷன் வந்துட்டு அவனோட மைண்ட்ல பெரிய பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்திருக்கு போல. ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பர்சனை வந்துட்டு கொல்றான்ல அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால லிட்டில் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட். பணம் ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஹவவர் இந்த உலகத்திலேயே பணத்தை மட்டும் தான் உன்னால நம்ப முடியும், எஸ்பெஷலி நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்மள மாதிரி ஆளுங்களா அப்படிங்கிறப்ப ஆமா, ஏன்னா நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே எந்த ஒரு ஃபேமிலியுமே இல்லாம தானே நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் ஐ கெஸ் அது வந்துட்டு ட்ரூ தான். அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு பரவாயில்ல, ஷாக்ல இருந்து இவன் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுறான். இவனை நான் எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப பாக்குறனோ அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப இவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மானா பேரியரை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணது டெஃபினட்டா ஆன்டி மேஜிக் தான். சோ அன்னைக்கு பார்த்தப்ப நான் வந்து தப்பா பார்க்கல. கிம் ஹாஜன் நீ தான் அவனை கொல்றதுக்கான ஒரு அல்டிமேட் கார்டா வந்துட்டு இருக்க போற அப்படின்னு நினைக்கிறா. மேபி இவங்க கெமிலியன் ட்ரூப்போட போன கேப்டனை கொண்டவனா கூட இருக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த ட்ரூன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி பேசுறப்போ அது வந்துட்டு அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கா? ஏன்னா இன்னுமே நிறைய பேர் இதே ஆன்டி மேஜிக் பவரோட ஸ்ட்ராங்காவும் இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கேடட் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த கேலின் இருந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்துட்டு நீ அப்ஜெக்ட் பண்றியா அப்படிங்கிறப்ப ட்ரூன் வந்துட்டு அப்ஜெக்ஷன் இல்ல, காரணம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்படிங்கிறப்ப இந்த கேப்டன் வந்துட்டு அது அவனோட கண்கள் தான். அப்படிங்கிறப்ப ட்ரூன் வந்துட்டு கண்களா நினைச்சதை விட ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்களே அப்படிங்கிறப்ப அந்த லீடர் வந்துட்டு கிம்
ஹாஜன் அவனோட கண்ணில் முழுசும் நான் வந்துட்டு தனிமையை வந்துட்டு பார்த்தேன். அவன் வந்துட்டு யாரையுமே நம்பாத ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சான். ஜஸ்ட் லைக் அன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி. ஐ ஒண்டர் அதனாலதான் இவனுக்கு வந்துட்டு நான் அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேனா, பிகாஸ் நான் வந்துட்டு போன பாதையிலேயே இவனும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ ரைட் என்னோட ரிவார்டு இருக்குல்ல அது வந்துட்டு நீங்க பணத்துக்கு பதிலாக பொருளாவே தந்துறீங்களா ஒரு ஐட்டமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது ஈஸி தான், உனக்கு ஏதாச்சும் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு டீசென்டான பொருளா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவங்கள்ட்ட வந்துட்டு நிறைய நல்ல எக்ஸ்பென்சிவான ஐட்டம்லாம் இருக்கு, பட் மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியாது அப்படிங்கிறனால எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக ஒருத்தருக்கிற பொருளை கூட அவங்க தூக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறப்ப கெமிலியன் ட்ரூப் கேப்டன் வந்துட்டு ஆல் ரைட் நீ வந்துட்டு என் கூட செய்யறதுக்கு நாங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் இன்னும் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைடே பண்ணலையே, நான் தான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஏர்லியோ இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு என் மைண்டுக்குள்ள என்ன போகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு திரும்பி வரப்ப அவர் வந்துட்டு சோஃபால படுத்திருக்கா. ஹீரோ வந்துட்டு எவாங்கள் எதுக்கா இங்க தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா, வெல்கம் பேக் ஆர்ஜன், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறப்பதான் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே வார்மா இருக்கு. டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க வந்துட்டு உயிரோட இருக்கிற பிரீத்திங் பீப்புள் அப்படிங்கிறப்பதான் ஹீரோ வந்துட்டு கொன்னது ஒரு ஆக்சுவல் பீப்புள் தான் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. வயல் இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா, நான் வந்துட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் இன்னும் எத்தனை தடவை எத்தனை பேரை வந்துட்டு நான் கொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாவே இருக்கான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.